வணக்கம் அவர்களே. புலம்பெயர் தேசங்கள்ல வந்து சில பெற்றோர்கள், சில பிள்ளைகள் அதாவது தங்களுடைய குறிப்பாக மகன் தான் சொல்லணும். மகள்கள்ல தான் நடக்குது. இந்த சம்பவம் வந்து பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. சுவிஸ் மட்டுமில்ல, பிரான்ஸ், ஜெர்மன், கனடால எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதேபோல ஊர்லயும் இதே மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இவர்கள் வந்து வளர்க்கைக்கு வந்து சில வேளை சரியாக வளர்க்காம இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் வந்து சில வேளைகள்ல மதுவுக்கு அடிமையாகினம், இல்ல போதைப் பொருளுக்கு அடிமையாகினம், இல்லன்னு சொன்னா அதெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மனநல கோளாறு. இப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் ஆளாகின பிறகு, அதுகள வந்து மறைத்து இவர்கள் வந்து திருமணம் செய்து வைக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு. என்ன சொன்னா தங்கண்ட பிள்ளை எப்படியோ கட்டி வைக்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு, ஊர்ல இருந்து வந்து டக்குனு பிடிச்சு அவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள். காரணம் ஊர்ல வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு இன்னும் அந்த டிமாண்ட் வந்து குறையவே இல்ல. எவ்வளவோ பேர் வந்து பெண்களுக்கு வந்து காத்திருக்கைக்க, டக்குனு அத பயன்படுத்தி இவர்கள் வந்து இந்த மாரி ஒரு வேலைய செய்து கொள்கிறார்கள். இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஊர்ல இருக்கிறவர்களோ, இல்ல சக சொந்தக்காரர் யாரா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்குன்னு சொல்லிக்க வந்து இவர்கள் வந்து மாப்பிள்ளைய பற்றி பெரிய லெவல்ல விசாரிக்கிறதில்ல. ஓரளவுக்கு விசாரிச்சு போட்டு, அப்படியே வந்து உடனே பிள்ளைய அனுப்பிடுவார்கள். அதுக்கு காரணம் இருக்கிறது என்னன்னா, இவர்கள் தரப்பிலயும் பல எதிர்பார்ப்புகள் வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படின்றபடி இருக்கிறபடினால, இவர்கள் அத ஒரு பொருளாதாரம் சார்ந்து அத பார்க்குற பல குடும்பங்கள் இன்னும் யாழ்ப்பாணத்தில இருக்கிறபடினால, அவைகிட்ட சொத்துக்கு மேல சொத்து இருந்தாலும் பார்க்குறார்கள் பலர் இருக்கினும். அப்படின்றபடினால, இவர்கள் வந்து இந்த இந்த வலையலுக்குள்ள வந்து இலகுவாக விழுந்துருவார்கள். இங்கு இது எல்லாருக்கும் நடக்கிறனால இல்ல. அதேபோல எல்லா வெளிநாட்ல இருக்கிற புலம்பெயர் தமிழ் பிள்ளைகளும் இதே மாரி இருக்கணும்னாலும் இல்ல. ஆனால் இந்த மாரி விடயங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கல்யாணம் செய்த பிறகு அவர்கள் சண்டை பிடிச்சு பிரியிறது, அல்லது ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள போறது, இந்த மாரி வேற வேற முடிவுகள் எடுக்கிற எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆ பெற்றோர்களும் வந்து ஆரம்பத்தில வந்து பிள்ளைகள சரியான முறையில வளர்க்கிறதில்ல இல்லன்னு சொன்னா அவர்களே சரியான நேரத்த வந்து செலவிடுறதில்ல. எல்லாரும் காசு, காசு, வேலை, வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிள்ளைகள் தங்கன பாட்டுக்கு விடயக்க தான் உண்மையில வந்து ஓரளவுக்கு அழியிறதுக்குரிய வாய்ப்புகள வந்து தேடிக் கொள்கிறார்கள். எல்லாத்தையும் விட இந்த மனநல கோளாறுகள் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. அப்ப அப்படி இருக்கேக்க, ஒரு கட்டத்தில பெற்றோருக்கே அது தெரியும் எல்லாம். தெரிஞ்சாலும், அவர்கள் வந்து அத மறைச்சுக் கொள்வார்கள் ஒரு விஷயம். 2வது என்ன சொன்னீங்கன்னா, தங்கன பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவள் இன்னொரு புள்ளிய வந்து கெடுக்கிறதுக்குரிய வேலைய தான் அந்த திருமணம் மூலமாக பார்த்துக் கொள்கிறார். அதாவது அத திட்டமிட்டு மறைச்சு தான் அத வந்து செய்கிறார்கள். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர்களுக்கே ஒரு சொந்த குற்ற உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஐயோ! நாளைக்கு இந்த புள்ளைய சரியா வளர்க்காம விட்டுட்டோமே, இல்ல சரியாக பார்க்காம விட்டுட்டோமே, இல்ல சரியாக வந்து போதிய நேரத்த வந்து நான் செலவிடாம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்கள் இருக்கேக்க, அந்த குற்ற உணர்வ மறைக்கிறதுக்காண்டி சரி நல்ல இடத்துல கட்டி வைப்போம் அப்படின்ற மாரி பார்த்து, நல்ல இடத்துல வந்து கட்டி வச்சுட்டுருவாங்க. அங்க தான் வந்து இன்னும் பிரச்சனை ஆகப்போது என்னன்னு சொன்னீங்கன்னா, மனநல கோளாறோ இல்ல பிரச்சனைகளோ இருக்கிற பிள்ளைக்கு, தங்கன பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல கட்டி விட எவ்வளவு அந்த அந்த வார பிள்ளை இந்த நிலைமைய யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய சிக்கல். ஏன்னா அவர்கள் எல்லாமே சரியா இருக்குன்னு நினைச்சு தான் வரப்போகிறார்கள். ஆனால் இங்க என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, எல்லாமே பிழையாக இருக்க போகுது. அ அது அப்படி பல குடும்பங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே புலம்பெயர் தேசங்கள்ல வந்து பிரியிறது, இல்ல வேற பல பிரச்சனைகள் வாரது, இல்ல அது இன்னும் அதாவது உங்களுக்கு இப்ப இருக்கிற தலையடிய விட இன்னும் 5 மடங்கு தலையடி அதிகரிக்கிற மாதிரியா எல்லாம் பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபடினால பெற்றோர்கள் அதாவது வந்து இந்த மாரி பிள்ளைகள் இருந்தா, நீங்க முதல்லயே சரியா வளர்த்துக் கொள்வதற்குரிய வழிய பார்த்துக் கொள்ளணும். அப்படி இல்ல இடையில விட்டுட்டீங்க உங்களால சரி வரையல, இல்ல உங்கள தாண்டி இப்படிலாம் நடந்துட்டது அப்படின்னு சொல்லி கொண்டா கூட, நீங்க அத வந்து சரியான முறையில சொல்லி நீங்க விட்டுறணும். வளர்த்துக் கொள்ளணும். சரியான முறையில கல்யாணத்த பேச்ச விட்டுறணும். இல்ல சொன்னா அத நீங்க செய்யாமலே வர்றது தான் உண்மையா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அந்த பாவத்த கழுவுறது உண்மையில உங்களோட வாழ்க்கையில அது முடியாம இருக்கும். உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அது ஒரு 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 இன்னொரு குடும்பத்தையே இன்னொருவருடைய வாழ்க்கைய அழிச்சதுக்குரிய அந்த அ அந்த பாவம், அந்த நினைப்பு, அந்த குற்ற உணர்வு எல்லாமே வந்து உங்கள வந்து வாட்டி எடுத்து விட்டுரும். அதனால மிக கவனமாக இருங்கள். இந்த மாதிரியான விடயங்கள்ல. அதேபோல ஊர்ல இருக்கிற பெற்றோர்களும் வந்து வாரம் போறோம் 4 கதை சொல்லுவான். உங்களோட சொந்தத்துக்குள்ள இருக்கிறவனே சொல்லுவான். இதெல்லாம் சரியா தன்றேன். ஆனா எதுவுமே நம்பாதீங்க. நேரடியா நீங்க வந்து விசாரிச்சு அறியுங்கள். இதெல்லாம் அறிஞ்சு சரியான முறையில கதைச்சு போதிய நேரத்த எடுத்து செய்யுங்கள். இந்த அவசர அவசரமா செய்ற கல்யாணங்கள்லயும் வந்து மிக கவனமாக இருங்கள். இப்படி அவசர அவசரமா செய்ற கல்யாணங்கள்லயும் பயங்கரமா இதே மாரியான மோசடிகள் வந்து இருக்குது. இது கல்யாணம் மட்டும் இல்லையே, அவசரமா எத செஞ்சாலுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்கள். யாராவது உங்கள அவசரப்படுத்தினாலே சந்தேகத்த கொள்ளுங்கள். அ இவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். நன்றி.